சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அறியாமையை வார்த்தையை கொண்டு கர்த்தாவே நீங்க செய்கிறீர். விசுவாசிக்க எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்கிறீர். வார்த்தைகளை ஆழமாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகள் என்று சொல்லும்போதே ரொம்ப பரவசமாக இருக்குது இல்லையா? நன்மைகள்னால் யாருக்கு வேணும்னு சொல்லுவா? அதுவும் தேவன் அருளுகிற நன்மைகள். பாருங்கள், தேவன் அருளுகிற நன்மைகள் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைக்கிறது. அதுவும் இலவசமாய் கிடைக்கிறது. நாம் அதுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக அதற்காக பே பண்ணியிருக்கிறாரு. இயேசு தம்முடைய ரத்தத்தையே விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் பாருங்கள் சபதரித்து வைத்திருக்கிறார். அதை பாருங்கள் இலவசமாக கொடுக்கறது மட்டுமல்ல, அபரிமிதமாய் கொடுக்கிறார், ஏராளமாய் கொடுக்கிறார், பரிபூர்ணமாய் கொடுக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். இருக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பரவசமாக இருக்குது. கர்த்தருடைய நன்மைகள் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏராளமாய் கொடுக்கப்படுகிறது, பரிபூர்ணமாய் கொடுக்கப்படுகிறது, சம்பூர்ணமாய் கொடுக்கப்படுகிறது, அபரிமிதமாய் கொடுக்கப்படுகிறது. நம்ப வேண்டும். பாருங்கள், காட் இஸ் நாட் எ ஸ்டிஞ்சி பர்சன். கடவுள் பாருங்கள் ஒரு கஞ்சர் கிடையாது. இன்றைக்கி நிறைய ஆட்கள் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் ஒரு கஞ்சர் கிடையாது. அவர் ஏராளமானவர் மட்டுமல்ல, தாராளமானவராய் இருக்கிறார். அவருடைய நன்மைகள் பாருங்கள், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏராளமாய் கொடுக்கப்படுகிறது. அத்தனை நன்மைகளுக்கும் அஸ்திபாரம், அத்தனை நன்மைகளுக்கும் பாருங்கள் அடிப்படை இயேசுவின் கல்வாரி சிலுவை. எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் கல்வாரி சிலுவை. மறந்துடக்கூடாது. ஏன்னா பிசாசு அதை மறைச்சிட்றான். கல்வாரியை மறைச்சிட்டு கண்ட காரியங்களையும் சிந்திக்க வைக்கிறான் பிசாசு. அதனால தான் பாருங்கள், மக்கள் வாழ வேண்டிய அளவுக்கு வாழலை. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டவராக என் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு இருப்பீராக. இருக்கிறீங்களா? பாருங்கள், அற்புதமான ஒரு ஜெபம். கிறிஸ்து இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டவராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக வெளிப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் எப்போதும் கல்வாரியை பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டும். கல்வாரியை விட்டு பாருங்கள் டீவியேட் ஆகக்கூடாது. பிசாசு கல்வாரியை மறைச்சிட்டான்னா யூ வில் பிகம் நத்திங். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. நானும் தான். பாருங்கள், கல்வாரி சிலுவை தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எல்லா நன்மைகளுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்முடைய எல்லா தீமைகளையும் இயேசுவின் மேலே தேவன் தூக்கி வச்சு அதற்காக அவரை தண்டித்து தேவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம மேலே அடிச்சிருக்கிறாரு, பண்டமாட்டு செய்திருக்கிறார். ஆண்டவர் கலையிலே சொல்லுவோம். பாருங்கள், உலகத்திலேயே பெரிய பண்டமாற்று எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கல்வாரியில் தான் நடந்துச்சு. இன்றைக்கி நாட்டுக்கு நாடு பண்டமாற்று நடக்குது இல்லையா? அவங்க நாட்டில் விளையிற பொருட்களை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இன்னொரு நாட்டில் கூட இறக்கிட்டு இங்கே இருக்கிற பொருட்களை பாருங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. நான் கூட நேற்று பிரசங்கத்தில் சொன்னேன் இல்லையா? பாருங்கள், இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிற அங்கே விளைகிற இந்த கனிகளை பாருங்கள் சூடான நாடுகளுக்கு கொண்டு வர்றாங்க, ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி. அப்புறம் இங்கே விளைகிற மாம்பழம் பாருங்கள், பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் குளிர் பிரதேசத்தில் விளையாது. இங்கே விளையிற பழங்களை பாருங்கள் அங்கே கொண்டு போயிடுறாங்க. பண்டமாற்று நடக்குது. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. கார்கோ பிளேன்ஸுன்னு சொல்கிறாங்க. சரக்குகளை ஏற்றிட்டு போகிற விமானம். அந்த காலத்தில் விமானம்னா
அது ஆட்களை மட்டும்தான் ஏற்றிட்டு போவோம். இப்போ சரக்குகளே ஏற்றிட்டு போகிறாங்க விமானத்தில். சரக்கு விமானம் சரக்கு ரயில் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி சரக்கு விமானமே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நாட்டுக்கு நாடு பண்டமாற்று நடக்கிறது. ஆனால் உலகத்திலே நடந்த பெரிய பண்டமாற்று எங்கே நடந்துச்சுன்னா கல்வாரி சிலுவையில் நடந்துச்சு. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு, எல்லா தீமைகளையும் தன்மேல பெரிய பாஸ்டர் சொல்கிற மாதிரி வாரி போட்டுக்கொண்டு, அள்ளி போட்டுக்கொண்டு, பாருங்கள், அவைகளை முற்றிலுமாய் அருமையான சுமந்து தீர்த்து அவருடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம மேலே, நம்ம தலை மேலே பண்டமாட்டு செய்திருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். பாருங்கள், அதனால தான் எபேசியர் 1:3 ரொம்ப முக்கியம். தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை, தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சிலர் கேட்குறாங்க, அப்போ நான் பார்க்குற மாதிரி தெரியலையே பாஸ்டர், கண்ணால் பார்க்குற மாதிரி சகல ஆசீர்வாதங்களும் தெரியலையே. தெரியாது. கண்ணால் பார்க்குற மாதிரி தெரிஞ்சாதான் பாருங்கள், உலகத்தனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிருமே. பாருங்கள், அவன் கண்ணால் பார்த்தா தான் ஓடி வந்துடுவானே. கவனிங்க, நாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? நாம் விசுவாசிக்கிற ஆட்கள். நம் தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். மாம்ச கண்ணால் பார்த்து நம்ம நடக்கிறது இல்லை. பாருங்கள், அது இந்த உலகத்தில் ரோட்டில் போகும்போது மாம்ச கண்ணால் பார்த்துட்டு போகிறோம் வரோம். ஆனால் நம்முடைய உண்மையான பார்வை ஆவிக்குரிய பார்வை. ஆவிக்குரிய ரீதியில் நாம் தேவனை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதான் விசுவாசம். பாருங்கள், அப்போ தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மாம்ச கண்ணால் நான் பார்க்காட்டலாம். ஐ பிலீவ் இட், நான் நம்புகிறேன். பாருங்கள், ஆகவே தேவனுடைய நன்மைகள் எல்லாம் இயேசுவின் பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. யாரோ நம்ம சர்ச்சை பற்றி குறையாக சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? அவங்க செழிப்பை மட்டும் பற்றி தான் பேசுவாங்க. செழிப்பை மட்டும் பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். நான் சொல்லுகிறேன், செழிப்பை பற்றி பேசுவது தான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? தேவனுடைய செழிப்பு அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம்னா நற்செய்தி இல்லையா? பாருங்க, சுவிசேஷத்திலிருந்து செழிப்பை எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது சுவிசேஷமாக இருக்காது, சாதாரண செய்தியாக இருக்கும். சாதாரண செய்தி தான் உலகத்தில் இருக்குது, ஏகப்பட்ட செய்தி. சுவிசேஷம் என்னன்னா அதுக்குள்ள தேவனுடைய செழிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? செழிப்பை சுவிசேஷத்திலிருந்து எடுத்துட்டிங்கன்னா சுவிசேஷம் சாதாரணமான ஒரு செய்தியாக ஆயிரும். இந்த பைபிள் சாதாரண பைபிளாக எல்லா புஸ்தகங்களை போல ஒரு புஸ்தகமாக மாறிடும். ஆனால் இது ரொம்ப விசேஷமான புஸ்தகம். ஏன்னா இது சுவிசேஷத்தை அறிவிக்கிற புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்குள்ளே பாருங்கள், ஏராளம் இந்த தேவனுடைய நன்மைகள் அடங்கி இருக்கிறது இல்லையா? சுவிசேஷத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். ரோமர் 15 இடத்துக்கு போங்க. ரோமர் 15:29 வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். என்ன அருமையாக சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். முத இந்த வசனத்தை பெரிய பாஸ்டர் விளக்கி சொன்ன போது நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, நான் சொல்கிறேன், அப்படியே என்னுடைய உள்ளம் அது பரவசத்தில் துள்ளி குதித்ததுன்னே சொல்லலாம். முத நான் இந்த வசனத்தை நான் அறிந்து கொண்ட போது. கவனிங்க,
சுவிசேஷத்துக்குள்ள என்ன இருக்குதான்? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருவேன்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது நான் வந்து சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், என் பிரசங்கத்தை நீங்கள் வந்து கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டாகுன்றாரு. அதே தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். என் பிரசங்கத்தை நீங்கள் வந்து கேட்க வேண்டிய பிரகாரமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஏன்னா சுவிசேஷத்துக்குள்ள சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. பாருங்க, அப்போ எல்லா விதமான செழிப்பு அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் 3 யோவான் 2வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் விரும்புகிறேன். சரியான மொழிபெயர் சொல்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அதாவது சுகமாக இருக்கும்படியும் செழிப்பாக இருக்கும்படியும் நான் விரும்புகிறேன். அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம், அருமையான எல்லாம் பாருங்க செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். இன்னொரு முறை சொல்ல, நான் எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விடாதீங்க, நான் சொல்கிறேன். இங்கே வந்து கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, வீட்டில் போய் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும் செழிப்பாக இருக்கும்படி என் தேவன் விரும்புகிறார். எல்லா ரீதியிலும் நம்ம செழிப்பாக இருப்பதற்காக தான் இயேசு எல்லா ரீதியிலும் நமக்காக பாடுபட்டார். அப்போ நாம் செழிப்பு அடையலைன்னா அவர் பாடுபட்ட என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தரை பிடிக்க வேண்டிய பிரகாரம் பிடிக்கணும், விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, எல்லா ரீதியிலும் நான் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது உடைய விருப்பமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய நாமத்தினாலே நான் எல்லா ரீதிகளிலும் செழிப்படைவேன் என்பதில் பாருங்கள் உறுதியாக இருக்கணும். பாருங்கள், அதையே சிந்திக்கணும், அதையே பேசணும். அதுக்கு விரோதமான கருத்துக்களை எடுக்கக்கூடாது, அதுக்கு விரோதமான பேச்சை பேசக்கூடாது. பைபிளில் போட்டிருக்கு, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. முன்ன பின்ன முரண்பாடாக பேசிகிட்டே இருக்காத, விசுவாசம் கெட்டு போயிடும். கவனிங்க, விசுவாசம் என்னன்னா பாருங்கள், ஒரே லைன் தான். தேவனுடைய வார்த்தையை பிடிச்சி அப்படியே அந்த லைனில் போகிறது, அதன்படியே சிந்திக்கிறது, அதன்படியே பேசுறது. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கேன் தேவன் செய்கிறார், விரும்புகிறார் என்று பாருங்கள் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் செழிப்பை தேடி போங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணல. நான் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. செழிப்பை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, செழிப்பை தேடி போங்க. நான் செழிப்பை தேடி போகணும்னா நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணது இல்லையே. நல்லா கேளுங்க, சிலர் கேட்குறதே கிடையாது நாங்கள் பிரசங்கம் பண்ணுற செய்திகளை. ஆனால் எங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. கவனிங்க அருமையானவர்களே, நீங்கள் செழிப்பை விசுவாசிக்கும் போது செழிப்பு உங்களை தேடி வரும் கண்டிப்பாக. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், நான் வந்து என்னுடைய ஊழியத்தினுடைய 35வது வருஷத்தில் இருக்கிறேன். நான் ரொம்ப தூரம் வந்திருக்கிறேன், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். கவனிங்க அருமையானவர்களே, இந்த 35 ஆண்டுகளாக ஒரு முறை கூட நான் பணத்துக்கு பின்னால் போனதே கிடையாது. கர்த்தர் சாட்சி. இனிமேலும் நான் பணத்துக்கு பின்னால் போகிறது கிடையாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பணம் என்னை தேடி வருகிறது. ஐ எம் அ மணி மேக்னெட். நான் வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கல்வாரியை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பாதையில் நான் நடக்கிறேன், அவருக்கு பின்னால் போகிறேன். நான் சொல்கிறேன், பணம் என்னை கண்டிப்பாக தேடி வரும். அருமையானவர்களே, பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க அப்படி இல்லை, ஹிப்போக்ரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது. மாய்மாலமாக இருக்கிறாங்க. உள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க.
ஐ ஃபீல் சாரி ஃபார் தெம். கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக இல்லைன்னா பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. என்ன டவுட்டு? சின்சியர் ஆனஸ்டாக இருக்கணும் கர்த்தருக்கு முன்பாக. ஒரு ஒரு வசதியான ஒரு சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. கொஞ்சம் நல்ல பண விஷயத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார். 6 மணிக்கு வந்துட்டு 11 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். சாப்பாடெல்லாம் கொடுத்தோம், பேசிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், சிஸ்டர் எப்படியாவது எங்கள் சர்ச்சுக்கு வாங்கினார். பாருங்கள், பெரிய பாஸ்டர் தான், எப்படியாவது எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, வாங்க வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சகோதரி சொன்னாங்களாம், நான் போகிற சர்ச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கள் சர்ச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்ல சபைக்கு நான் போயிட்டு தான் இருக்கிறேன், என்னை ஆள விடுங்கன்னு சொன்னாங்களாம். அவர் கடைசியில் இந்த அம்மாவை அசைக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு எழும்பி போனாராம். கவனிங்கள், வெளியே கொஞ்சம் பெரிய பிரசங்கியாரெலாம் இருக்கிறாங்க, ஆனால் உள்ளே பாருங்கள் பணத்தை நாடுகிற ஒரு உள்ளமாக இருக்குது. தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆகார் சொன்னா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், நீர் என்னை காண்கிற தேவன். லகா ரோகி, நீர் என்னை காண்கிற தேவன். பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 3 முறை சொன்னார், அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அருமையானவர்களே, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஊழியக்காரங்க. எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த பணம் தான். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு உள்ளம், பணத்தை துச்சமாக நினைக்கிற ஒரு மனது, அருமையானவர்களே, அது ஏராளம் தேவனுடைய நன்மைகளை கொண்டு வரும். நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கொட்டிகிட்டே இருக்கும். அதான் என்னுடைய அனுபவம், பெரிய பாஸ்டருடைய அனுபவமும் அதான். பாருங்கள், ஒரு நாளும் எத்தனையோ பேர் வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஒரு நாளும் யாராவது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க நான் போனதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போ விசுவாசம் கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா பாருங்கள், மனுஷர்கிட்ட கையேந்த வேண்டிய ஒரு நிலைமை என்ன செய்யாது, வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு எல்லா நன்மைகளும் எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை முதலிடத்திலே வைக்கிற எனக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். ஆமென். சங்கீதம் 95:15 ஒரு நன்மையை நம்ம பார்க்குறோம். அந்த நன்மை என்னன்னா, கர்த்தர் ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவிக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ரொம்ப அருமையாக இருக்குது இல்லையா? வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அருமையானவர்களே, நம்ம கூட இருக்கிறாராம். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது பாருங்கள், தேவதூதன் சொல்கிறான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்கள், தேவாதி தேவன் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? இருக்கிறாராம். எதுக்கு இருக்கிறாராம்? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உலகம் ஆபத்து நிறைந்த உலகமா? நியூஸ் பேப்பரை படித்து பாருங்கள், டிவி நியூஸை கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் என்ன பயங்கரமாக இருக்குது. அருமையானவர்களே, அவ்வளவு அழிவு, அவ்வளவு நாசம், அவ்வளவு சாவு, பாருங்க, அவ்வளவு தீமைகள், விபத்துக்கள் நடந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில். இவ்வளவு சாவின் சக்திகள் மத்தியில் அருமையான அத்தனை சாவின் சக்திகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன், நம்ம கூட இருக்கிற தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ரட்சிப்பே நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலின் குடை என்று நான் சொல்லுகிறேன்.
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அலையிலே சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. பாருங்க, ரட்சிப்பே தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாதுகாவலின் குடை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் சங்கீதம் 91 முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாருங்க, சங்கீதம் 91 முதல் 3 வசனங்களை பாருங்க. ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆனால் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இட் நெவர் கெட்ஸ் ஓல்டு, அது ஒரு நாளும் பழசா போகாது. சங்கீதம் 91 முதல் 3 வசனங்கள் வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். பாருங்க, அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். தேவனுடைய பாதுகாவலின் செட்டை பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. கோழி குஞ்சுகள் கிராமத்துலலாம் நல்லா பார்க்கலாம். கோழி வந்து பாருங்க, ஒரு நாம் பார்த்த காலத்திலலாம் பாருங்கள், ஒரு 8 குஞ்சு 10 குஞ்சு 12 குஞ்சு பொரிக்கும் பாருங்கள். குஞ்சு பொரித்து அது அந்த குஞ்சுகளை கூட்டிகிட்டே தெரியும். இதெல்லாம் ஒரு ஆர்டினரி சைட்டு. நாங்கள் வாழ்ந்த பின்னணியில் நிறைய பார்க்கலாம். பாருங்கள், அத்தனை குஞ்சுகளையும் அப்படியே செட்டைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிற கோழி. பருந்து வந்துச்சுன்னா ஒரு சத்தம் கொடுக்கும், கொர்னு ஒரு சத்தம் கொடுக்கும். குஞ்சுகளெல்லாம் ஓடி வந்து செட்டைக்குள்ளே என்ன செய்கிறோம், அடைஞ்சிக்கிறோம். பாருங்க, செட்டைக்குள்ளே இருக்கிற குஞ்சியை ஒரு நாளும் எந்த கழுகும் தூக்குனதே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, நாம் வந்து கர்த்தருடைய செட்டைக்குள்ளே இருக்கிறோம். வி ஆர் இன் பர்ஃபெக்ட் ப்ரொடெக்ஷன். கர்த்தர் நம்மை பரிபூர்ண பாதுகாவலுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம். பாருங்க, அவருடைய செட்டையின் நிழலிலே அடைக்கலம் புகுவாய் என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார். சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறகால மூடி கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி இயேசு அப்படியே சொல்கிறார். பாருங்க, எருசலேமை பார்த்து அப்படியே சொல்லும்போது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையிலுக்குள்ளே மறைத்து கொள்ளும் வண்ணமாக உன்னை பாதுகாக்க எத்தனையோ முறை மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போச்சுன்றார். நாம் பாருங்கள், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. நாம் விசுவாசிக்கிறதுல தீவிரமாக இருக்கணும். போக்கை காப்பார், வரத்தை காப்பார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று அருமையான கர்த்தருடைய பாதுகாவலை தீவிரமாய் அருமையானவர்களை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆபத்தான இடத்துல இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆபத்தான இடத்துல இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு அடைக்கலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், பாதுகாப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆபத்தின் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 13 போவோம். 3 முதல் வாசிக்கிறேன், 4 வாசிக்கலாம். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். பாருங்க, இயேசுநாதர் காலத்திலையும் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா உலகத்தில்? இயேசுநாதர் காலத்திலையும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஒன்றை குறிப்பிடுறாரு, ஆனால் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பாருங்க, 18 பேர் செத்து போயிட்டாங்களாம். இயேசு கேட்குறாரு, எருசலேமில் குடியிருந்த மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? எல்லாரும் அவங்க செத்தவங்களாம் ரொம்ப மகாபெரிய பாவிகள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இல்லை இல்லை. ஏன் செத்தாங்க தெரியுமா? மனம் திரும்ப போயிட்டாங்க. மனம் திரும்பி ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே வந்திருந்தார்களானால் கர்த்தர் அவர்களை பாதுகாத்திருப்பார். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க.
அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். சொல்றாரு, உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆபத்துகள் வரலாம், ஆனால் மனம் திரும்பினீங்கன்னா அப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு என்ன செய்வீங்க? தப்பித்துக் கொள்வீர்கள். ரட்சிப்பு ஒரு பெரிய குடையை போல இருக்கிறது. அருமையானவர்களே, ஆபத்துகளுக்கு தேவன் நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார், பாதுகாக்கிறார். ஆபத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறதா? ஆமாம், நிமிஷத்துக்கு நிமிஷம் மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? இது மத்தியில் பாருங்க, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, ரட்சிக்கப்பட்டவங்க கூட விபத்தில் சிக்கி மறித்து போயிடுறாங்களே, ஏன்? இது ஒரு நியாயமான கேள்வி தான். ரட்சிக்கப்பட்டவங்க கூட சில நேரங்களில் விபத்தில் சிக்கி என்ன செஞ்சிடறாங்க? மறித்து போயிடுறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க தவறி இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு 24 மணி நேரமும் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கவனிச்சிங்களா? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாராம். நம்முடைய இருதயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு பெரிய பிரசங்கர் டென்னசி அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் ஊழியம் செய்த ஒரு பெரிய பிரசங்கர். அவருடைய பிரசங்கம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நான் கேட்பேன். அவர் சமீபத்தில் உத்தம இருதயத்தை பற்றி பேசினார். ஹார்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி, அப்படி இந்த உத்தம இருதயத்தை பற்றி பேசினார். பேசும்போது பாருங்கள், இருதயம் நல்ல இருதயமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறதுன்னு பைபிளில் போட்டிருக்குது. எல்லா இச்சையான காரியங்களும் இருதயத்துக்குள்ளேருந்து புறப்பட்டு வருகிறது. ஆனால் இயேசு நமக்கு உதவி செய்யணும். இயேசு நமக்கு உதவி செய்கிறது மூலமாக நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொண்டு நாம் உத்தம இருதயத்தோடு வாழலாம் அப்படின்னாரு. பெரிய பிரசங்கியார் தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சத்தியம் இன்னும் சரியாக வழங்கலை. அப்படி இருக்க முடியுமா? அவர் சொல்கிறார் பாருங்க, இயேசு நமக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சாதான் இந்த திருக்குள்ள இருதயத்திலிருந்து, இந்த இச்சையான இருதயத்திலிருந்து நம்ம நம்மை காத்துக்கொள்ள முடியும். உத்தம இருதயமுடைய உள்ளாய் நாம் வாழ முடியும்னு சொன்னார். புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருதயம் ஏற்கனவே மறுபடியும் பிறந்திருக்கிறது. அந்த பொல்லாத இருதயத்தை கத்தரிச்சிருக்கிறாரு, பிடுங்கி எரிஞ்சிட்டு. அருமையாக சொல்லுவாங்க பெரிய பாஸ்டர் இல்லையா? அந்த பாவ இருதயத்தை பிடுங்கி எரிஞ்சிட்டு பரிசுத்த இருதயத்தை தேவன் நமக்குள்ள நினைச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இச்சையான இருதயம் இன்னைக்கு நமக்குள்ள இல்லை. அப்போ இச்சைகள் எங்கேருந்து வருகிறது? மனசுலேருந்து வருகிறது. அதனால தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவி புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கன்னு சொல்லலை. ஆவி ஏற்கனவே புதிதாகிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன் பாருங்க. மீன் பொரிச்சிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ சாயங்காலம் வீட்டுக்குள்ளே யாராவது வரும்போது அவங்களே கேட்குறாங்க, மீன் பொரிச்சு சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னது பாருங்க? யாரும் சொல்ல வேண்டியதில்லை. மீன் வாடை இருக்குது வீட்டுக்குள்ளே. பொரிச்ச மீனை சாப்பிட்டாச்சு, ஆனால் பொரிக்கப்பட்ட மீனுடைய வாசனை என்ன செய்யுது? இருக்குது. அதே போல் பாவ இருதயத்தை கத்தர் பிடிங்கி எரிஞ்சிட்டாரு. ஆனால் பாவ இருதயம் உண்டாக்குன அந்த டேமேஜ் பாருங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மைண்டில்
இருக்குது. இன்னைக்கு விசுவாசியுடைய பிரச்சனை என்னன்னா மைண்டு தான். இருதயம் நல்ல இருதயமாக தான் இருக்குது. நம்ம இருதயம் நல்ல நிலமாக தான் இருக்குது. இது முள்ளில் இருதயம் கிடையாது. ஆனால் நல்ல நிலத்துலையும் கூட சில முள்ளுகள் வரலாம் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நல்ல நிலத்தில் கூட சில கல்லுகள் வரலாம். அது பிறகு எரிஞ்சிட வேண்டியதான், முள்ளை பிடிங்கி எரிஞ்சிட வேண்டியதான். ஆனால் நம்முடைய இருதயம் நல்ல இருதயம். இருதயத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறாரு. நம்முடைய இருதயம் மறுபடியும் பிறந்திருக்குது. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. உள்ள தேவன் என்ன செய்கிறாரு? வாசம் பண்ணுறாரு. தேவன் வாசம் பண்ணுற இடம் எப்படி அசுத்தமாக இருக்கும்? இன்னைக்கு அசுத்தமான இடங்களில் மனுஷன் குடியிருக்கிறான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரசங்கர் இந்த டென்னிசின்ற மாநிலத்தில் அமெரிக்காவில் ஒளி செய்கிற அந்த பிரசங்கர் அவர் சொல்கிறாரு, இதே சொல்கிறாரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். அவங்க திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பையனுக்கு ஆசை வந்துருச்சான், எங்கள் ரூமுக்குள்ளேயே ஆடையும் நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னாங்களாம். காலேஜ் பையங்களுக்கு எப்படி எண்ணங்கள்லாம் ஓடுது பாருங்கள். ஆடு வளர்த்துக்கிறோம், ஒரு ஆடை நாங்கள் வளர்க்குறோன்னு. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னால், என்னப்பா ரூமில் போய் ஆடு வளர்க்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க? நாருமேப்பான்னு பழகிடும்னாங்களாம். நாத்தத்திலே நினைச்சிருவோம், பழகிடுவோம், ஆடோட ஆடை நாங்கள் மாறிடுவோன்னு. அசுத்தமான ஒரு இடத்துல குடியிருக்கிறதுக்கு பாருங்கள் மனுஷன் ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் அசுத்தமான இடத்துல இருக்கவே மாட்டார். காட்ஸ் ஹவுஸ் க்ளீனாக இல்லைன்னா இருக்க மாட்டார். நம்ம இருதயம் க்ளீனான இருதயங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் இருக்கிறாரு. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம் பாருங்க. இப்போ தேவ ஆவியானுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க தவறும்போது நம்ம பாருங்க விபத்துக்குள்ளாக சிக்கிக்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் பாருங்க, யூ மஸ்ட் ஹேவ் அ ஃபைன் டியூனிங் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் வித் த ஹோலி ஸ்பிரிட். பாருங்கள், உங்களுடைய ஆவியில் சரியான ஒரு ஐக்கியம் தேவ ஆவியானவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியின் மூலமாக 24 மணி நேரமும் நம்ம கூட பேசுகிறார். 24 மணி நேரமும் நம்ம கூட நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பாருங்கள், சாதாரண விசுவாசியாக இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர்னு சொல்லலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்கள் கூட என்ன செய்கிறார்? 24 மணி நேரமும் பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் பாருங்கள். யோவான் 16:13 பாருங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எல்லாரும் சொல்லுவோம், தேவ ஆவியானவர் வரப்போகிற காரியத்தை எனக்கு அறிவிப்பார். ஒரு பிரசங்கர் ஜான் ஜி லேக் அப்படின்னு ஒரு பிரசங்கர் ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு முறை மலை பிரதேசத்தில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம இந்தியாவில் லெஃப்டில் போகிறோம், அவங்க ரைட்டில் போவாங்களாம். நமக்கு ஸ்டியரிங் ரைட்டில் இருக்குது, அவங்களுக்கு ஸ்டியரிங் லெஃப்டில் இருக்கும். ஆகவே ரைட் சைடில் தான் அவங்க போவாங்க. அப்படி மலைப்பிரதேசமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங்கில் கர்த்தர் சொன்னாராம், லெஃப்ட்டுக்கு வந்துரு அப்படின்னாராம். ஏன்னா லெஃப்டில் இப்படி வருவானுங்க. ஆனால் கர்த்தர் சொன்னாரா லெஃப்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சரி கர்த்தர் இவ்வளவு நம்மகிட்ட ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லெஃப்ட்டுக்கு இழுத்தாராம். பாருங்கள், ஒரு ட்ரக்கு ரைட் சைடில் பெரிய ட்ரக்கு வந்துங்க, அப்படியே ரோட்லேயே டயர் வெடிச்சு அப்படியே போகுதான். அது சொல்கிறாரு, அப்படியே என்னை வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம். அது அந்த மாதிரி கர்த்தர் அற்புதமாக என்னை காப்பாற்றினார். இன்றைக்கும் பாருங்கள், இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு கர்த்தர் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். உள்ளேருந்து சத்தம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஆவியானவர் உள்ளத்துக்குள்ளே பேசி வழி நடத்துகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 27
10வது வசனம் பாருங்க. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, காண்கிறேன். பவுல் பாருங்க, ஆவியில் சில காரியங்களை பார்க்குறாரு. மாம்ச கண்ணால் பார்க்கல. மாம்ச கண்ணால் பார்க்குறத பற்றி காண்கிறேன்னு சொல்லலை. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ பர்சீவ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நான் ஆவிக்குரிய ரீதியிலே காண்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு நூற்றுக்கு அதிபதி நிறைய கைதிகளை ஏற்றிக்கொண்டு ரோமாபுரிக்கு போகிறாரு. பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய கஸ்டடியில் பவுலும் இருக்கிறாரு. பவுலையும் கொண்டு போய் ரோமாபுரியில் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தணும். ஏன்னா பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் அவர் குற்றவாளியாக கருதப்பட்டு அவரை இந்த நூற்றுக்கு அதிபதி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கப்பலில் ஏறும்போது பாருங்க சொல்கிறாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். பிரயாணம்னு ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் ஆவியானவர் பவுல்கிட்ட சொல்கிறாரு, இந்த பிரயாணம் ரொம்ப டேஞ்சரில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, சூழ்நிலை எப்படி இருந்துச்சான்? 13ஆம் வசனம் பாருங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கவனிங்க, தென்றல் வீசினாலே மெதுவாக தான் இருக்கும். அது இந்த தென்றல் ரொம்ப மெதுவாக வேற வீசுது. சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, இந்த பிரயாணம் ரொம்ப கேட்டுக்கு ஏதுவான பிரயாணமாக இருக்குது, ரொம்ப அழிவுக்கு ஏதுவான பிரயாணமாக இருக்குதுன்னு சொல்லி காண்கிறேன் அப்படிங்கிறாரு. 11வது வசனம் பாருங்க. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். கவனிச்சிங்களா? இந்த மாலுமியும் கப்பல் எஜமான் அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க இல்லையா? கப்பலுக்கு ஓனரே அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் மாலுமி வேற இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னங்க தென்றல் வீசிட்டு இருக்குது, இந்த பிரசங்கியார் என்னமோ இந்த பிரயாணம் தீமையில் போய் முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். தாடி பிரசங்கியாருக்கு வேற எதுவும் வேலை இல்லையா? என்னத்தையாவது சொல்லிட்டு கிடப்பாரு. அங்கே உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்க, வளர்றாரு, என்னத்தையோ வளர்றாரு பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூழ்நிலையை பார்த்து கிளம்பிட்டாங்க. சாதகமாக இருக்கணுன்னே கிளம்பிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஆவியானவர் போகக்கூடாதுன்னு சொன்னார்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் போகக்கூடாது. ஆவியானவர் போன்னு சொல்லிட்டாருன்னா சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் போகலாம். இருக்கிறீங்களா? நானும் என் மனைவி ஒரு முறை பாருங்கள், எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். ஆண்டிப்பட்டி தாண்டி போகும்போது அப்படி ஒரு மேகக்கூட்டத்தையும் அப்படி ஒரு மழையை நாங்கள் பார்த்ததே இல்லை. காரில் போகும்போது அடிக்குது பயங்கரமாக அடிக்குது. என் மனைவி சொல்கிறார், இந்த இதில் நம்ம அங்கே போகணுமா, திரும்பிடுவோம், நம்ம வீட்டுக்கு திரும்பிடுவோன்னு. ஆனால் எனக்குள்ள என்னென்னா, திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நமக்கு இந்த மலையை தாண்டிடலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை திரும்பிடுங்க, பயங்கரமாக இருக்குது, இப்படி ஒரு மேகக்கூட்டத்தையும் இப்படி ஒரு மலையை நம்ம பார்த்ததே இல்லை. நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாத, நம்ம தாண்டிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் தான் பாருங்கள். அதுக்கு பிறகு பார்த்தா வானத்தில் எந்த மேகமும் கிடையாது, எந்த பாருங்கள் மழையும் கிடையாது. ஃப்ரீயாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். கவனிங்கள், கர்த்தர் உள்ள சொல்லிட்டாருன்னா கிரீன் சிக்னல் கொடுத்துருவாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தவறான பாதைனா ரெட் சிக்னல் அடிக்குங்க, சரியான பாதைனா கிரீன் சிக்னல் இருக்கும். சிக்னலில் நிற்கிறீங்க, கிரீனா ரெட்டான்னு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அதே போல் ரட்சிக்கப்பட்டு ஆய்வு பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருமையான கிரீன் சிக்னலும் தெரியும், ரெட் சிக்னலும் தெரியும். உள்ளத்துக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் டேஞ்சராக இருக்காது, பயப்படாத, போயிடலான்னு சொல்லிட்டு போனால் அப்புறம் தான் நான் பரவாயில்லையே வந்துட்டோமேன்னு.
கவனிங்க, கர்த்தர் உள்ளே இருந்து என்ன செய்கிறார்? அதனால தான் பாருங்கள், நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில் பேசி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை 24 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு, நாம் கேட்கலன்னா அது நம்ம பிரச்சனை. கவனிங்க, இப்போ 100க்கு அதிபதி கப்பலுடைய மாலுமியை நம்புகிறான், எஜமான நம்புகிறான், ஊழியக்காரன் நம்ப மாட்டேங்கிறான். இதான் பிரச்சனை பாருங்க. கர்த்தர் வந்து மாலுமிட்டையும் பேசலை, கப்பல் எஜமான்ட்டையும் பேசலை, 100க்கு அதிபதிட்டையும் பேசலை, கர்த்தர் ஊழியக்காரர்கிட்ட பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கும் ஊழியக்காரங்கள் மூலமாக பேசுவார். ஊழியக்காரங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள் பாருங்க. தேவன் அவர்கள் மூலமாக செய்கிறாரு, பேசுகிறாரு. நாம் வந்து செவி கொடுக்க அருமையானவர்களே கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆபத்துக்கு தப்பணும், விபத்துகளுக்கு தப்பணும். பாருங்க, நல்ல விபத்துகளுக்கு தப்பி அருமையானவர்களே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே இங்கே வந்து பவுல் சொன்னதை நம்ப மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒரு சில வசனங்களை வரிசையாக வாசிப்போம். 14வது வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே, எல்லாரும் சொல்லுவோம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு கிளம்பி, ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கிளம்பி கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோ கொளிதோன் என்னும் கடும் காற்று அதிலே மோதிட்டு, தென்றல் வீசிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா கடும் காற்று அதிலே மோதிட்டு, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். என்ன பயங்கரம் பாருங்க. இவங்க ஒரு டைரக்ஷனில் போகணும்னு நினைக்கிறாங்க, காற்று இன்னொரு பக்கமாக இழுத்துட்டு போகுது. சூழ்நிலையினாலே ஆட்கொள்ளப்பட்டு அநேகர் பாருங்க சூழ்நிலையினால அடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். காரணம் கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம விட்டதுனால. கவனமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் உள்ளத்தோட பேசும், எனக்கு போதியும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். இருக்கிறீங்களா பாருங்க, அப்படி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ 17வது வசனம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். பல விதமாக கஷ்டப்படுறாங்க பாருங்க. கப்பலை சரியான திசையில் கொண்டு போகிறதுக்கு பாடாப்படுறாங்க. 18வது வசனம். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலிலே இருந்தார்கள். எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்க. கப்பலில் நிறைய சரக்கு இருக்குது பாருங்க. வெயிட்னால கப்பல் மூழ்கிரும்னு சொல்லி பயந்து கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி கடலில் போடுறாங்க. எவ்வளோ பெரிய நஷ்டம். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு தப்பி இருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஒரு நிலம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க. கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அகலக்கால் வைக்காதீங்க, திராணிக்கு மிஞ்சி கடன் வாங்காதீங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த மாதத்துலையோ அல்லது இந்த வருஷத்துலையோ வாங்க முடியாத ஒரு நிலத்தை அடுத்த வருஷத்தில் ஈஸியாக வாங்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிறீங்களா பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்கள் கர்த்தருடைய ஆலோசனை எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா சரக்குகளை கடலில் எரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ 19ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் தடவாளங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். கப்பலின் தடவாளங்கள் வந்து பாருங்க, இந்த கப்பலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வைத்திருக்கிற டூல்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டூல்ஸ் இருக்கும், பைக் வாங்கினீங்கன்னா அதுக்கு டூல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அதே போல் கப்பலுக்கும் டூல்ஸ் இருந்துச்சு பாருங்கள். ரொம்ப முக்கியம். நட்டை டைட் பண்ணோம்னா அந்த டூல்ஸ் வேணும். பல காரியங்களுக்கு அந்த டூல்ஸ் ரொம்ப அவசியம். ஆனால் பாருங்கள், டூல்ஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றதுனால அதையும் தூக்கி கடலில் எரிஞ்சாங்களாம்.
எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட வேண்டியதாக போச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. 20வது வசனம். அநேக நாளாய் நாங்கள் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருக்கிற இருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் மாற்றி போயிட்டு பாருங்க. அவ்வளோதான், 100% சாவு தான். அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்க. 21வது வசனம். அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. நல்லா சொல்றாரு பாருங்க. ஏன்பா, அன்னைக்கே சொன்னேன், ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இன்னைக்கு நம்மளோட கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி சொல்றாரு. கவனிங்க, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கர்த்தரை மிஸ் பண்ணிட்டோம்னா, அவருடைய ஆலோசனையை மிஸ் பண்ணிட்டோம்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இல்லையா? பாருங்க, மாட்டின பிறகு அப்புறம் தான் யோசிக்கிறோம், ஐயோ கர்த்தர் சொன்னாரே, கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் வருத்தப்படுறோம். அதுதான் இங்கே சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேட்டுருக்கலாம்லப்பா, இவ்வளோ பிரயாசம் தேவையா? 14 நாட்கள் பகலாயிரவானே தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் கஷ்டத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாப்பிடவே இல்லை யாரும். 14 நாட்களாக யாருமே சாப்பிடல. எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. இப்போ 22ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. யாரும் சாக மாட்டீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பவுல் தான் சொல்லி. இப்போவாது பவுல் பேசுகிறத கேட்குறாங்களே, இப்போதான் அவங்களுக்கு வழங்குது. ஐயோ, மாலுமியும் முக்கியம் கிடையாது, கப்பல் சொந்தக்காரரும் முக்கியம் கிடையாது, நூற்றுக்கு அதிபதியும் முக்கியம் கிடையாது. யாருங்க முக்கியம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஊழியக்காரங்க தான் முக்கியம். அவங்க மூலமாக தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறேன். இப்போ பவுல் பேசும்போது நல்லா கவனமாக கேட்குறானுங்க பாருங்க. ஆயிலும் திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க, உங்களோட பிரயாணப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் உன்னிமித்தமாக தயவு பண்ணார். யாரும் சாக மாட்டாங்க. என்ன அருமையான கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் பாருங்க. ஒரு மனுஷன் இந்த பவுலை பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் 275 பேரை பாதுகாக்கிறார். மொத்தம் 276 பேர் இருக்கிறாங்க அந்த கப்பலில். ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்காக 275 பேரையும் கர்த்தர் பாதுகாக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்கள் ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஜீவ வார்த்தை ஆலயத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் மதுரை முழுவதுமே பாதுகாப்பார். அவர்கள் அல்லையா சொல்லுவோம். அப்போ மதுரையிலே விஐபி யாருன்னா நம்ம தான். நாம தான் விஐபி. சோகால் விஐபிலாம் அவங்க விஐபி கிடையாது, நாம தான் விஐபி. கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, பவுல் நிமித்தமாக 276 பேருக்கு பாருங்க கர்த்தர் ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க 25வது வசனம். ஆனபடினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அதுதாங்க பைபிள். பைபிள் வந்து உங்களுக்கு எனக்கும் தேவன் பர்சனலாக சொன்ன வசனங்கள். பாருங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. ஆகவே எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இப்போ 44ஆம் வசனம் பாருங்க. மற்றவர்களில் சிலர்
பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாம். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பவுல் சொன்னார் இல்லையா, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கப்பல் சேதம் உண்டாகும், ஆனால் பிராண சேதம் உண்டாகாது. ஒருத்தர் சாகலை, எல்லாரும் பிழைச்சிக்கிட்டாங்க. கர்த்தர் ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். ஒரு அம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, 2ஆம் உலக மகாயுத்தத்தின் போது ஜெர்மானிய படைகள் இங்கிலாந்தில் வந்து குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த குண்டுகள் வந்து ராத்திரி நேரம் தான் விழும். ஏன்னா அதுதான் அந்த போரினுடைய நிபந்தனை. போர் நடக்குதுன்னா ராத்திரி நேரத்தில் தான் குண்டு போடணும். ஆகவே ஜெர்மானிய படைகள் இங்கிலாந்தில் லண்டன் நகரத்தில் குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த குண்டுகளுக்கு தப்புறதுக்காகவே ராத்திரியில் வந்து ஒளிந்து கொள்வதற்காக வீட்டில் இருந்தால் ஒரு வேளை குண்டு விழுந்துடும். அதனால் பங்கர்ஸ்ன்னு சொல்லி பாருங்கள், தரைக்கு கீழே தங்கும் வசதியோட நிறைய இடங்களை கட்டி வச்சுருந்தாங்களாம். பங்கர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு பேர். ஆகவே பகலில் வீட்டில் இருக்கிறவங்க ராத்திரி வந்து பங்கருக்கு வந்துடுவாங்களாம். ஏன்னா ராத்திரி தான் குண்டு விழும். இப்படி நிறைய பேர் அங்கங்கே கட்டி வைக்கப்பட்ட பங்கருக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிடுவாங்களாம். காலையில் விடிஞ்ச உடனே போயிடுவாங்களாம். விடிஞ்ச பகலில் குண்டு விழாதனால வீட்டுக்கு போயிடுவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட பங்கரில் ஒரு பாட்டியம்மா வந்து தங்குவாங்களாம். டெய்லி வந்து தங்குவாங்களாம். ஒரு நாள் பாட்டியம்மாவை காணோம். ஒரு நாள் ராத்திரி பாட்டியம்மா பங்கருக்கு வரல. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பேசிட்டாங்களாம், பாட்டியம்மா என்னாச்சு, போயிட்டாங்களா, போய் சேர்ந்துட்டாங்களா, வரலையே அப்படின்னு சொல்லி 2-3 நாளாக வரலையாம். அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும், அவ்வளோதான் பாட்டியம்மா கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது 4ஆவது நாள் காலையில் பாருங்கள், பாட்டியம்மா மார்க்கெட்டுக்கு காய்கறி கூட எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டில் அப்படியே போயிட்டு இருந்தாங்களாம். பங்கருக்கு வர்ற ஒருத்தர் பாட்டியம்மாவை பார்த்துட்டு பின்னால் ஓடி வந்தாராம். ஓடி வந்து, பாட்டியம்மா பாட்டியம்மா நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சோன்னாங்க, ஏன்னா நீங்கள் பங்கருக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டியம்மாட்ட கேட்டாங்களாம். ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவர். அப்போ பாட்டியம்மா சொன்னாங்களாம், வரணுன்னு தான் இருந்தேன், 121ஆம் சங்கீதத்தை வாசித்தேன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லைன்னு வாசித்தேன். வாசித்த உடனே நான் யோசித்தேன், நானும் தூங்காமல் இருந்தேன், அவரும் தூங்காமல் இருந்து என்ன பிரயோஜனம், நான் தூங்குறதுக்காகவே அவர் தூங்காமல் இருக்கிறேன்றாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் தூங்குறதுக்காகவே அவரு தூங்காமல் இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அப்போ அவர் முழிச்சிருக்கட்டும், நான் தூங்குறேன்னு சொல்லி வீட்டில் படுத்து நானே தூங்கிட்டேன். குண்டு அங்கங்கே விழுந்துச்சு, ஆனால் என் வீட்டில் விழலைன்னாங்களாம். வீட்டில் விழாது. ஏன்னா வசனத்தை விசுவாசிங்கன்னா கர்த்தர் வசனத்தின்படி உங்களை காக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதான் பாருங்க விசுவாசம். கவனிங்க, அவ்விதமாக கர்த்தருடைய பாதுகாவலை விசுவாசிப்போம். கர்த்தர் சிலர் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். எல்லாரும் தயவு செய்து நிற்போம், ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாவலின் செட்டைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது கர்த்தாவே அது நிமித்தமாக நீர் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக அது நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், பாதுகாவலாக இருக்கிறோம். போக்கை காப்பார், வரத்தை காப்பார், இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் நிலையிருக்கிறபடி தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் காக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் நீர் எங்களை விலக்கி காக்கிறீர். எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிராகரிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். எல்லா தீமைகளையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவை பாதுகாவலை எடுத்துக்கொள்கிறோம். பாதுகாவல் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். பாதுகாக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.